என்ன பீட்ரூட் தோசை சாப்பிட்ருக்க? உனக்கு வேணுமா? ஓகே சூப்பர். உனக்கு சின்ன கொஸ்டின்ஸ் ஓகேவா? டக்குன்னு பதில் சொல்லணும். எமர்ஜென்சி நம்பர் சொல்லணும் ஓகேவா? இப்போ சம்போனஸ் டேஞ்சர். சும்மா தான் அட்வொகேட் தானே? டெஸ்ட் பண்றியா? ஆமா டெஸ்டிங் தான் ஓகேவா? சரி இப்போ சம்போனஸ் டேஞ்சர் அந்த டைம்ல வந்து நீ யாருக்கு கால் பண்ணுவ? டேஞ்சர்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க 112க்கு கால் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து யூனிஃபைட் எமர்ஜென்சி நம்பர். ஸோ ஃபயர் சேஃப்டி, மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல வந்து போலீஸ் கால் பண்ணணும் அப்படின்னா 112க்கு இமீடியட்டா கால் பண்ணிடலாம். சரி ஓகே. உமன் ஹெல்ப்லைன் சொல்லு. இப்போ ஒரு பொண்ணு வந்து சம்திங் இந்த வயலன்ஸ் ஏதோ ஃபேஸ் பண்றா, சோ அப்ப யாருக்கு அவ கால் பண்ணலாம்? உமன் அப்படின்னு பார்க்கும்போது உமனுக்கு எந்த ஒரு டேஞ்சர் நடந்தாலும் இமீடியட்டா 181க்கு கால் பண்ணலாம். அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ 181 ஃபார் உமன். லைக் நீங்க ஏதாச்சும் ஹராஸ் பண்ணீங்கன்னா கூட டக்குன்னு அது கால் பண்ணிட்டா அவன் தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிருவாங்க. மோரக்கட்டை எல்லாம் பார்த்தா ஹராஸ் பண்ற மாதிரியா இருக்கு. நீங்க நான் சொல்றேன். சரி சரி ஓகே. சைல்ட் ஹெல்ப்லைன் சொல்லு. சோ சைல்ட் வந்து ஒரு இஸ் பீயிங் அபியூஸ்ட் அப்படினா 1098 தான் சைல்ட் ஹெல்ப்லைன்னா. நீங்க போக்சோவா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு ஹராஸ்மெண்ட் எதுவா இருந்தாலும் 1098 கால் பண்ணலாம். அப்படி இல்லனா லைக் போக்சோவோட இபாக்ஸ் வெப்சைட்லயும் போயிட்டு நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஓகே சரி. நெக்ஸ்ட் சைபர் கிரைம். சைபர் கிரைம்னா 1930. 1930 வா? இல்லையே 1930 தான் சைபர் கிரைம். எனக்கே சைபர் கிரைம் லீன் ஆகி அவங்களுக்கு தான் கால் பண்ணேன். ஆமா எந்த ஒரு சைபர் கிரைம் இஷ்யூ இல்ல வந்து லைக் ஆன்லைன் மூலமா ஏமாந்துட்டாங்க, டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ என்ன மாதிரி இஷ்யூஸா இருந்தாலும் 1930 கால் பண்ணா அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே ரைட். சரி இப்போ மென்டல் ஹெல்த்தோட ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் இருக்கு, எனக்கு வந்து ஒரு இமிடியேட்டா சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற டைம்ல வந்து நான் யாருக்கு கால் பண்ணலாம்? மென்டல் ஹெல்த் வந்து இப்போ ஆக்சுவலி டீன் சூசைட்ஸ் வந்து இப்போ அதிகமாயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூசைடல் தாட் யாருக்கு வந்தாலுமே இப்போ உமனா இருக்காங்க, இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்னாலே இப்போ நம்ம இதன்யா கேஸ் கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ இமீடியட்டா அந்த மாதிரி தாட் வந்தாலே 14416 கால் பண்ணா அவங்க 24/7 வந்து உங்களுக்கு லைக் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே 14416 ஃபார் தி மென்டல் ஹெல்த். ஓகே ஆமா. சரி இது ட்ரக் ரிலேட்டடா இருந்ததுனா ட்ரக்னா 1933. 1933 சோ இல்லீகல் ட்ரக் யாராச்சும் யூஸ் பண்றதை பாத்தீங்க இல்ல வந்து உங்களுக்கு லைக் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படினாலுமே நீங்க 1933க்கு கால் பண்ணலாம். சரி ஓகே. தென் ஃபயர் எமர்ஜென்சி நம்பர் எல்லாருக்கும் தெரியும், பட் இதெல்லாம் சொல்லு. ஃபயர் எமர்ஜென்சி 101. நெக்ஸ்ட் போங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சரி ஓகே. இப்போ நீ மாட்டுவ. ஆம்புலன்ஸ் நம்பர் சொல்லு பாப்போம். 108. தப்பு. 108 தானே? 102. 108ங்கிறது வந்து போலீஸ் ஹெல்ப்லைன். இல்ல அது வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம டிஎம்கே அந்த டைம் ஆட்சியில வந்து 108 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தது. பட் நீங்க அட்வொகேட் क्वेश्चन தானே கேட்கணும்னு சொன்னீங்க, நீங்க எதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கேக்குறீங்க? 108 தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் அதுக்கு தான் கால் பண்ணிருக்கேன். நினைச்சேன், அதனால நீ 108 தான் சொல்லுவேன் எனக்கு தெரியும், அதனால நான் கேட்டேன். அடுத்த क्वेश्चन போங்க. அப்ப 102. ஓகே. பட் நாங்க எதுக்கு அதுக்கு கால் பண்றோம்? 112 இருக்குல்ல, சோ எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நாங்க 112 கால் பண்ணிப்போம். ஒத்துக்க மாட்டேன். ஓகே. ஆன்டி ராகிங் இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ராகிங் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. பட் எனிவே இந்த கரண்ட் ஜெனரேஷன்ஸ் அந்த மாதிரி இல்ல. பட் இல்லன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இப்போ வந்து ஆன்டி ராகிங் வந்து எல்லா காலேஜ்லயும் கமிட்டி செட் பண்ணி அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லி கம்பல்சரி ஆக்கிருக்காங்க. அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 1800180552. பரவாயில்லமா? கொஞ்சம் பெருசா இருக்கும், இருந்தாலும் ஞாபகம் வச்சிருக்கேன், பரவாயில்ல. சரி சரி சூப்பர். அதே மாதிரி போக்சோக்கு ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, நீ ட்ரெயினர் தான். போக்சோக்கு 1098 தான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, சைல்ட் ஹெல்ப்லைன் சொல்லிட்டு. ஓகே ஓகே, அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்றேன். ஓகே ஃபைன். ஓகே இன்னொன்னு, இப்போ நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஹெல்ப்லைன் இருக்குல்ல, அது 1100. ஆக்சுவலி டிஎன்சிஎம் செல்ல வந்து கால் பண்ண உடனே இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, இது கால் பண்ணா அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க, நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க டைவர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து உங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. ரெஸ்பான்ஸ் வந்து உடனே தான் இருக்கு. நான் முன்னாடி இருக்க பீரியட்லயுமே நிறைய சிஎம் செல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்குமே எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் வருது. லைக் இந்த தடவை வந்து நான் இன்னும் போடல, பட் வந்துட்டு லைக் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நீ எப்போ சைபர் கிரைம்க்கு நம்ம கம்ப்ளைண்ட் போய் கொடுக்க போறோம்? அதான் நம்ம ஆல்ரெடி கொடுத்து ப்ராசஸ்ல இருக்குல்ல, பார்க்கலாம். ஓகே சரி. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா சைபர் கிரைம் வெப்சைட்லயும் போய் கொடுக்கலாம். நீங்க சைபர் கிரைம் வெப்சைட்னு போட்டாலே வரும், அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் தென் வந்துட்டு நமக்கு ஷீ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் பாஷ் கம்ப்ளைண்ட், ஒர்க் பிளேஸ் கம்ப்ளைண்ட்ஸ். இஃப் இன் கேஸ் வந்து நிறைய இடத்துல நான் பாக்குற கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் क्वेश्चन கேக்குறது என்ன, பாஸே வந்துட்டு ப்ராப்ளமா இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னா, பாஸே ப்ராப்ளமா இருந்தாலும் ஐசி மெம்பர் கிட்ட சொல்லலாம். அதுவும் சொல்ல முடியல அப்படின்னா நீங்க ஷீ பாக்ஸ்ல சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த இதுல போயிட்டு நீங்க போட்டீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன எமர்ஜென்சி நம்பர்லாம் கான்டாக்ட் ஞாபகம் வச்சிருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.